ஒரு காலத்தில் ஒரு வேடன் ஒரு தங்கப் பறவையை பிடித்தான். ஆனால் அதை தன்னிடமே வைத்துக் கொள்வதற்கு பதிலாக அவன் அதை கோட்டைக்கு கொண்டு வந்து மன்னரிடம் சென்று சொன்னான். மன்னரே, இந்த பறவையால் தங்க முட்டைகள் இட முடியும். அதை கேட்ட மன்னர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். மேலும் தன்னுடைய பரிசுக்காக அந்த வேடனுக்கு நன்றி தெரிவித்தார். ஆனால் பிறகு அவருடைய ஊழியர்கள் வந்து சொன்னார்கள், மன்னரே, இந்த வேடன் உங்களை ஏமாற்றிவிட்டான். இந்த பறவையால் தங்க முட்டைகள் இட முடியாது. இது ஒரு சாதாரண பறவைதான். மன்னர் கோபமடைந்தார். ஆனால் தான் ஏமாற்றப்பட்டதை ஒப்புக்கொள்ள அவர் விரும்பவில்லை. எனவே அவர் தனது ஊழியர்களிடம் பறவையை காட்டுக்கு கொண்டு சென்று விடுவிக்குமாறு கூறினார். இந்த பறவையோ இந்த ராஜ்யம் முட்டாள்களால் நிரம்பி இருப்பதாக நினைத்தது. அந்த வேடனுக்கு தெரியும் அதால் தங்க முட்டைகள் இட முடியும் என்று. ஆனால் அவன் அதை ஒரு பரிசாகவே மன்னரிடம் கொண்டு வந்தான். மன்னரோ அது உண்மையா என்று சோதித்து பார்ப்பதற்கு பதிலாக அதை வெறுமனே விடுவித்து விட்டார். எனவே நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் ஒரு முடிவெடுப்பதற்கு முன் முழு உண்மையையும் தெரிந்து கொண்டீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இல்லையெனில் நீங்கள் ஒரு பெரிய தவறு செய்யலாம்.